வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நான் மரிமால் சரவணன் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் எல்லாம் வல்ல இறைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை செய்துக்கிறேன். சரிங்க, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகை அன்று நம்ம வீட்டில் நடந்த பூஜை முறையை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஐயனுக்கு பல அபிஷேகங்கள் செய்வோம். அதுலேயும் ரொம்ப பிரதானமானது பஞ்சாமிர்தம் இல்லையா? இந்த பஞ்சாமிர்தத்தை இது வரைக்கும் நீங்கள் எப்படி செய்திருக்கீங்களோ என்னமோ, நாமும் கூட ஏதோ தெரிஞ்சும் தெரியாமலாம் மற்றவங்க சொன்னது கேட்டு அப்படிலாம் செய்திருப்போம். ஆனால் உண்மையாகவே பஞ்சாமிர்தம்னா இப்படி தான் செய்யணும். அந்த பஞ்சாமிர்தத்தில் இந்தந்த பொருட்கள் தான் சேர்க்கணும். அப்படி செய்யப்பட்ட பஞ்சாமிர்தத்தால் நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் ஈடேறும், ஐயனும் மனம் குளிர்ந்து நமக்கான அருளை புரிவார். ஆமாங்க, ஒரு சிறப்பான தகவலை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இது வரைக்கும் நம்ம வேற மாதிரி மாற்றி நம்ம பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்திருந்தாலும் இந்த பதிவுக்கு அப்புறம் கண்டிப்பாக இதன்படி நீங்கள் செய்து எல்லோரும் பயனடையணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நம்ம வீட்டில் செய்திருந்தேன். அந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுக்க வந்திருக்கேன். அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நாம அபிஷேகத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்பு இந்த பஞ்சாமிர்தத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? பஞ்சாமிர்தம் ஒலிக்கின்ற எல்லா இடங்களுக்கும் நான் வருவேன் அப்படின்னு முருகப்பெருமான் சத்திய வாக்கே கொடுத்திருக்காரு. யாருக்கு? பாம்பன் சுவாமிகளுக்கு. பாம்பன் சுவாமிகள் 6666 பாடல்கள் எழுதியிருந்தாலும் ஐயாவுக்கே ரொம்ப பிடித்தமான ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். ஐயா இயற்றிய பாடல்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல் அப்படின்னாலும் நம்ம பஞ்சாமிர்த வண்ணம் சொல்லலாம். இந்த பஞ்சாமிர்த வண்ணத்துல என்ன சிறப்பு அப்படின்னா, நாம என்னென்னலாம் நம்ம அபிஷேகம் ஐயனுக்கு செய்யறோமோ அந்த பொருட்களுக்குண்டான சிறப்புகளை சொல்லி பஞ்சாமிர்த வண்ணம் அப்படின்னு ஐயா அந்த பாடலானதை ஏற்றியிருப்பார். நாம இறைவனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்ப முதன்மையா இருக்கக்கூடியது என்னன்னா பால் இல்லையா? அந்த பால்ல தொடங்கப்பட்டு தயிர், நெய், அதுக்கப்புறமா சர்க்கரை, அதுக்கப்புறமா தேன், இப்படி ஒன்று ஐயா முடிச்சிருப்பார். இந்த வரிசையின்படி நாம இந்த பொருட்களை கொண்டு நாம அபிஷேகம் அர்ச்சனை செய்யணும். பொதுவாகவே இந்த பொருட்களெல்லாம் கொண்டு அர்ச்சனை அபிஷேகம் செய்ய முடியல அப்படின்னா பஞ்சாமிர்த வண்ணம் பாடினாலே போதும், ஐயன் ஓடி வந்துடுவார் முருகப்பெருமான். அவ்வளோ விசேஷம் வாய்ந்த இந்த பஞ்சாமிர்த வண்ணம் என்னென்ன விஷயங்களெல்லாம் அதில் கூறப்பட்டிருக்கோ அந்த பொருட்களை கொண்டு தான் இப்போ நம்ம இந்த பஞ்சாமிர்தமானதை தயாரிக்கவே போகிறோம். என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்பு என்னென்னா, பால் மட்டும் நம்ம எப்பவுமே தனிப்பட்ட முறையில் அபிஷேகம் செய்து முடிச்சிருவோம். தயிர் பஞ்சாமிர்தத்தில் கலக்க மாட்டாங்க. ஏன்னா அது புளிப்பு சுவை அதிகமாக கொடுக்குன்றதுனால அந்த ஒன்றை மட்டும் பஞ்சாமிர்தத்துக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. மற்றபடி பழம், நாட்டு சக்கரை, தேன், உலர் திராட்சை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பழம், இதை கொண்டு நம்ம பஞ்சாமிர்தமானதை ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, நாங்கள் இது வரைக்கும் செய்தது என்னன்னா எல்லா வகையான பழங்கள், அதாவது மாதுளம்பழம், ஆப்பிள், வாழைப்பழம், கொய்யாப்பழம்னு இந்த எல்லா வகையான பழங்களை கொண்டு நாங்கள் பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி அபிஷேகம் செய்திருக்கோமே, அப்போ அது பலன் கொடுக்காதா? அப்படி செய்யறது தவறா அப்படின்னு கேட்பீங்க. தவறு எதுவும் கிடையாது. பலன் கொடுக்காது அப்படின்றதே நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா பலன் உண்டு. ஆனால் பஞ்சாமிர்தம் அப்படின்னாலே இப்போ நான் சொல்லக்கூடிய முறைப்படி செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும். இந்த பழங்கள் எல்லாம் ஒரு கூட்டு பஞ்சாமிர்தமாக செய்தோம் அப்படின்னா அதுவும் பலன் உண்டு. பட் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, முதன்மையானது என்ன, பஞ்சாமிர்தம்னா என்ன அப்படின்றத இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை மட்டுமே சேர்த்து நீங்கள் செய்தால் மட்டும்தான் முழு பலன் கிடைக்கும். நம்ம என்ன நினைச்சு அந்த அபிஷேகம் செய்யறோமோ அதற்குண்டான பலன் இறைவன் கொடுப்பார். அதனால உங்களுக்கு ரெண்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப எளிமையான முறையும் கூட. நான் சொல்ல போறது என்னன்னா, ரொம்ப எளிமையான முறையில எல்லா வகை பூஜைக்குமே எல்லா சாமிகளுக்குமே இதன்படியே நம்ம அபிஷேகமானது செய்திடலாம். என்னென்ன விசேஷ பொருட்கள்லாம் நம்ம இந்த பஞ்சாமிர்தத்துல சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போமா? பஞ்சாமிர்தம் அப்படின்னா அதாவது 5 பொருட்கள். அந்த இப்போ பஞ்சபூதம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த 5 குறிக்கக்கூடியது தான். அந்த 5 பொருட்கள் தான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இதில் ரொம்ப பிரதானமானது என்னென்னா பழம் பூம்பழம்னு சொல்லுவாங்க. இது நான் மஞ்சள் பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்னென்னா நாட்டுப்பழம், பூம்பழம்னுவாங்களே, அதை தான் நம்ம அது கிடைக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம மஞ்சள் பழம் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக உலர் திராட்சை, அப்படி இல்லைன்னா பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்ததான் நாட்டு சக்கரை தான் கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த கல்கண்டு அந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது. சரியா? கண்டிப்பாக நெய் சேர்க்கணும். சுத்தமான நெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேன். இந்த 5 பொருட்கள் தாங்க பஞ்சாமிர்தத்துக்கு ரொம்ப ரொம்ப பிரதானமானது. இதை தவிர்த்து ஒரு ஏலக்காய் அப்படி வாசனைக்கு நம்ம தட்டி போட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் தூவிக்கலாம். அவ்வளோதான், பஞ்சாமிர்தம் ரெடி. அவ்வளோதாங்க. இது எல்லா பொருட்களையும் சேர்த்து
அழகாக வந்து நம்ம கை நல்லா சுத்தம் பண்ணிட்டு வந்து நல்லா போட்டு கரைச்சிக்கலாம். இதான் இந்த 5 பொருட்கள் தான் மூலாதாரமான பொருட்கள், மூலப்பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இந்த விஷயம் வந்து இது எப்படி திடீர்னு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வேல்மாறல் பூஜையெல்லாம் கூட பார்த்தோம்னா எல்லா பழங்களை கொண்டு நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் செய்திருக்கோம். ஆனால் நீ செய்துக்கிட்டு இருக்க இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதை இன்னும் வந்து செம்மைப்படுத்தி நெறியாக நீ செய்யணும் அப்படின்றத இறைவனே எனக்கு வந்து உணர்த்தினார். அதன்படி தான் உங்களை எல்லாருக்குமே நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது முதல்ல உணர்த்துறது எங்கன்னா பிள்ளையார் கோவிலுங்க. பிள்ளையார் கோவிலில் பஞ்சாமிர்தத்துக்கு எல்லா அபிஷேகம் செய்கிறதுக்கு எல்லா பழங்களும் போட்டு பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அப்போ அங்கே வந்த அந்த குருக்கள் வந்து சொல்லியிருந்தார், பஞ்சாமிர்தம் அப்படின்னா இதன்படி இல்லாமல் நான் சொல்கிறதுபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னார். சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முடிஞ்சிருச்சு. சரி, நான் அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்தம் தொடர்பாகவே எனக்கு ஒரு சில மெசேஜ்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இந்த பஞ்சாமிர்தம் ஏதோ ஒரு விஷயத்த ஐயன் நமக்கு உணர்த்துறாரு, இதன்படி தான் நம்ம செய்யணும் அப்படின்றத நமக்கு உணர்த்துறாரு அப்படின்றத எனக்கு புரிய வந்துச்சு. அதனால உடனே இன்னைக்கு இந்த பூஜையை செய்து இதை மக்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறதுடைய பலன் என்ன தெரியுமா? அது எவ்வளவு இனிப்பு சுவையை கொண்டு நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் செய்கிறோமோ, அவருக்கு திகட்ட அந்த இனிப்பை கொடுக்குறோமோ, அது போல நம்முடைய வாழ்க்கையின் இனிமையான செய்திகள் நம்ம காதில் வந்து விடும். நம்ம வீட்லேயும் நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க வந்து மாம்பழம் இருக்கு இல்லையா, மாம்பழத்தால் அபிஷேகம் செய்து அந்த அபிஷேகம் செய்த பிறகு அதை கணவன் மனைவி 2 பேருமே சாப்பிடணும். ஆமாங்க, அந்த அபிஷேகம் வந்து நான் இன்னைக்கு செய்யலை. ஆனால் நம்ம வேல்மாறல் பூஜை இப்போ அடுத்தது எங்கே செய்ய போகிறோம்? சிறுவாபுரியில் செய்ய போகிறோம் இல்லையா? சிறுவாபுரியில் வர இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்துக்காக காத்து இருக்கிறவங்களுக்காக வேண்டி சிறப்பான முறையில் தயிர் அபிஷேகத்தோடு சேர்ந்து மாம்பழ அபிஷேகமும் செய்து அவங்களுக்கு பிரசாதமாக வழங்கணும் அப்படின்னு ஐயனுடைய உத்தரவாக வந்திருக்கு. அதை தான் நாங்கள் செய்ய போகிறேன். இந்த பதிவை பார்க்குறவங்க திருவாபுரிக்கு பூஜைக்கு வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. நம்ம ஐயனுக்கு செய்யப்பட்ட அபிஷேகம் செய்யப்பட்ட தயிராகட்டும் மாம்பழ சாறாகட்டும் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரசாதமாக அளிக்கப்படுறது தெரியப்படுத்துகிறேன். உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் பழங்களோ மாம்பழமோ தயிர் இதெல்லாமே வாங்கிட்டு வர்றது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். சரியா? அப்போ பஞ்சாமிர்த வண்ணம் நம்ம ஐயனுக்கு அபிஷேகம் செய்யறது மூலிமா பலவிதமான நன்மைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து கூடுதல் சுவையாக என்னென்னா, மாம்பழம் வந்து ஐயனுக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னு சொல்லலாம். அதனால மாம்பழத்தாலே நம்ம வந்து அபிஷேகம் செய்திடலாம். சரி, இப்போ நம்ம முதல்ல பால் அபிஷேகம், அதை தொடர்ந்து பஞ்சாமிர்தம், அதுக்கப்புறம் பன்னீர், இந்த 3 பொருட்களை கொண்டு இன்னைக்கு அபிஷேகம் நடக்க போகுது. சரி வாங்க இப்போ அபிஷேகம் பார்த்துருவோம். ஆடி மாதம் அம்பாளுக்கே உரிதான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையும் ரொம்பவே விசேஷங்க. அதனால் நம்ம வீட்டில் சிறப்பாக அபிஷேகம். எங்கள் வீட்டில் குட்டியாக ஒரு சிவன் வந்திருக்கார். இது எப்படின்னா, விஸ்வாவுக்கு ஸ்கூலில் வந்து கிடச்சிதான். அவர் வந்து இந்த பூஜையில் வந்து அம்மா என்னுடைய சிவனுக்கும் அபிஷேகம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால கொண்டு வந்து வச்சாச்சு. நம்ம கார்த்திகையின் அபிஷேகம் வாங்க காத்திருக்கிறாரு. ஆடி கிருத்திகை என்று சிறப்பான ஒரு அபிஷேகம் நம்ம இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம சாமி இது மாதிரி அபிஷேகம் செய்யறதுக்கு முன்பு நம்ம கொஞ்சம் சபினா புளி மாதிரி போட்டு தேய்ச்சி எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அபிஷேகம் செய்துக்கலாமா? ஏன்னா அபிஷேகம் செய்து முடிச்சதும் கொஞ்சமாக வந்து பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். அதனால் எப்படி பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் அபிஷேகம் செய்யறதுக்கு முன்பே நீங்கள் அழகாக கொஞ்சம் புளியோ சபினா போட்டு அழகாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சி கொண்டு வந்துட்டு நீங்கள் அப்படியே அபிஷேகம் செய்து முடித்ததும் பன்னீர் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. இதோட நீங்கள் அடுத்த அபிஷேகத்துக்கு இதே போல் நீங்கள் சாமியை செய்துக்கலாம். சரியா? அதையும் தாண்டி இது வரைக்கும் நம்ம கார்த்திகேயனுக்கு சவினா இல்லாமல்லாம் போனதே கிடையாது. அவர் ஒன்லி அபிஷேகம் மட்டும் அதோட விபூதி மட்டும் போட்டு கொஞ்சம் தேய்ச்சி எடுத்தேன்னா அப்படியே தகன்னு தங்கம் போல் மின்ன ஆரம்பிச்சிருவார். இந்த பஞ்சாமிர்தம் இன்றைக்கி தான் நான் முதல் முறை இந்த மாதிரி நான் செய்தேன் உண்மையாகவே. ஏன்னா இது வரைக்கும் பழங்கள் நிறைய போட்டு பண்ணியிருக்கிறேன். இந்த பஞ்சாமிர்தம் சுவை அப்படி ஒரு சுவை. இது என்ன சொல்கிறது, என் பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. ஏன்னா பாழ் பண்ணாதீங்க, அபிஷேகம் செய்து அந்த எல்லா பஞ்சாமிர்தமும் அழகாக கலெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் எல்லோரும் பிரசாதமாக எடுத்துக்கோங்க. தெரிஞ்சவங்க யாராவது வந்தாலும் கொடுங்க. அவ்வளோ ஒரு சுவையில் வந்து மயங்கி போயிட்டோம். கொஞ்சம் கூட விடாமல் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். இதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஐயனும் ஏற்றுக்கிட்டாரு அப்படின்றதுக்கு சிறப்பான ஒரு அறிகுறியும் கொடுத்தாரு. நல்லா பஞ்சாமிர்தம் முடிச்சுட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு நம்ம கார்த்திகேயனிடம் வந்து போகிறேன். ஆரத்தி எடுத்துகிட்டே போகிறேன். எனக்கு என்னடா இது, நம்ம வேலுக்குள்ளே ஏதோ ஒரு மயில் தெரிகிற மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு எண்ணம். போய் பார்க்குறேன். ஆமாம், மயில், கீழே 2 கால் அப்படியே அழகாக இருந்துச்சு பாருங்களேன். தூரத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்குது பாருங்களேன். ஐயன் அதை ஏற்றுக்கிட்டு வேலும் மயிலாக வந்து நம்ம காட்சி கொடுத்துட்டாரு. துணை
வேலும் மயிலும் சேவலும் துணை. எப்போவுமே கிருத்திகை அப்படின்னா ஒரு விசேஷமான ஒரு நாள் நம்ம சொல்ல, நம்ம கர்மவினை தீர்க்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். அதுவும் ஆடி கிருத்திகை நமக்கு 100% பலனை தரக்கூடியது. இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து நம்மால் முடிஞ்சது சாமிக்கு நைவேத்தியமாக செய்து வச்சு சர்க்கோண தீபம் இட்டு நம்ம அபிஷேகம் செய்து ஐயனை வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வினைகள் அனைத்து அகன்று ஓடும். நம்ம கார்த்திகையே நமக்கு கூடவே இருந்து நமக்கு துணை புரிவார் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக அபிஷேகம்லாம் முடிஞ்சதும் ஆரத்தி எடுத்து பூஜை வந்து நிறைவு பண்ணிட்டேன். ஏது பிழை செய்தாலும் ஏழை எனக்கிறங்கி தீது புரியாத தெய்வமே, நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நான் ஏன் பிழைக்கின்றவாறு நீ பேசு. பூஜை ரொம்ப நல்லபடியாக சிறப்பாகவே முடிஞ்சுது. ரொம்ப நிறைவாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் இன்று நான் கொடுத்த பதிவு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. இதே போல் நீங்களும் பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணி எங்கள் ஐயனுக்கு அபிஷேகம் செய்து உங்களுடைய வரங்களெல்லாம் வாங்கிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சிறப்பான பதிவாக வரலட்சுமி பூஜையை நம்மளுடைய இல்லத்தில் எந்த அளவுக்கு சிறப்பான முறையில் செய்து அம்பாளுடைய அருளை வந்து பெறலாம் அப்படின்றத வருகின்ற திங்கட்கிழமை அன்று பதிவு வரும், மறக்காமல் பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்து ஒரு சிறப்பான பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்.